வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் கதை முடிகிறதா? ஒவ்வொரு நொடியும் பதற்றத்தில் இருக்கிறார் ஸ்டாலின். அமைச்சரவை மாற்றம் செய்யப்படுவது உறுதி என்று கடந்த சில வாரத்திற்கு முன்பாக திமுகவின் அமைச்சரை வெளியிட்டிருந்தார். ஆனால் அதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறது. திமுகவின் மூத்த அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டால் அவர்களால் திமுகவிற்கு பாதிப்பு ஏற்படும். வழக்கில் சிக்கிக்கொண்டால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளித்துவிட்டால் திமுக நிச்சயமாக ஆட்சி கலைந்துவிடும். தற்பொழுது ஆட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக பொறுப்பேற்க கிடையாது. துணை முதல்வர் பதவி திமுகவில் கிடையாது என்பதை இன்று மதியம் 2:30 மணி அளவில் தெள்ளத் தெளிவாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அமைச்சரவை மாற்றமும் கிடையாது என்பதையும் தெள்ளத் தெளிவாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். 27ஆம் தேதி அமெரிக்கா பயணம் குடும்பத்துடன் செல்லக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 17 நாட்கள் அமெரிக்காவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்கிறார். அவர் தமிழகத்திற்கு திரும்பி வரும்பொழுது எப்படியும் 7,000 கோடி 8,000 கோடி முதலீடுகளை ஈட்டியுள்ளேன் என்று கூறுவார். அப்பொழுது அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்படலாம் என்றும், ஏற்கனவே சபரீசன் அவர்கள் 26ஆம் தேதி அமெரிக்கா பயணம் மேற்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு செல்கிறார் என்றால் அதில் தமிழகத்தில் முதலீடுகளை ஈட்டுவதற்கு என்று சொல்லலாம். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன சபரீசன் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மூத்த மருமகன் சபரீசன் அவர்கள் எதற்காக அமெரிக்கா செல்கிறார்? தற்பொழுது அமெரிக்காவில் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறதா? சபரீசன் பெயரில் பல நிறுவனங்கள் வாங்கி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு செல்கிறாரா என்ற பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக அமெரிக்காவிலிருந்து திரும்பி வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு செய்தியாக, கெட்ட செய்தியாக அவருக்கு அமையும் என்றும், அதோட அவரது கதை முடியும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் மிக பெரிய ஒரு மோசமான தமிழகத்தில் ஆட்சியை நடத்தி வருவது. ரேஷன் கடையில் கூட பொருட்கள் இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மாதம் 2 முறை எந்த ஒரு பொருளும் இல்லாத சூழல், மக்கள் அல்லாளப்படக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இப்பேற்பட்ட ஒரு சூழல் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகளையும் ஸ்டாலினுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கூறி வருகிறார்கள். அமெரிக்காவிலிருந்து ஸ்டாலின் வந்தால் 1000 கோடி என்று கூறுவார்.